730 கதைகளை உள்ளடக்கிய சிற்பங்கள் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. சிங்கம்பட்டி மாடசாமி டிபிஎஸ் என்ற இந்த சேனலின் வாயிலாக ஆன்மீக அரிச்சுவடி என்கிற வகையில் இன்றைய இறைப்பதிவாக மீனாட்சி இன்ஃபோ 5 என்ற தலைப்பில் சித்திரை கோபுரம் பற்றி நான் உங்களிடையே பேச வந்திருக்கிறேன். கடந்த பதிவில் திருவாட்சியை பார்த்தோம். அந்த திருவாட்சியை ஒட்டி இருக்கிற இடம்தான், அந்த திருவாட்சி அமைந்திருக்கிற இடம்தான் சித்திரை கோபுரத்தினுடைய ஆரம்பம். இந்த சித்திரை கோபுரம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எதிரில் உள்ள கோபுரங்களில் எல்லாம் மிக உயர்ந்த கோபுரம், அழகான கோபுரம், அற்புதமான கோபுரம். 117 அடி உயரம் கொண்டது, 38 அடி அகலம் கொண்டது, 7 நிலைகளை கொண்டது. பொதுவாக கோபுரங்களில் தேவர்களை பற்றியும் தேவதைகளையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் கந்தர்வர்களையும் புராண கதைகளையும் உள்ளடக்கிய சிற்பங்களை காணலாம். அந்த வகையில் 730 கதைகளை உள்ளடக்கிய சிற்பங்கள் கொண்ட சித்திரங்கள் கொண்ட இப்படியெல்லாம் சிந்திக்க முடியுமா, இப்படியெல்லாம் சித்திரங்களை வரைந்திட முடியுமா, உருவாக்கிட முடியுமா என்று நம்மை வியக்க வைக்கிற அளவிற்கு அது சித்திரங்கள் நிறைந்த கோபுரம் என்பதால் அதனை சித்திரை கோபுரம் என்று அழைக்கிறார்கள். இதை 1759ஆம் ஆண்டு காலத்தி முதலியார் கட்டினார். மிக ஆன்மீக ஈடுபாடோடு அழகிய நிலையில் அவர் கட்டிய காரணத்தினால் தான் இன்றைக்கும் நாம் அதனை ஆர்வத்தோடு ஆசையோடு ஆன்மீக பக்தியோடு அதனை கண்டு கழிக்கிறோம். இந்த சித்திரை கோபுரத்தை மிக அருமையாக நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் 2 இடத்தில் அமர்ந்து பார்க்க வேண்டும். ஒன்று, பொற்றாமரை குளத்தினுடைய மேற்கு கரையில் அமர்ந்து பார்த்தால் அற்புதமாக தெரியும். மற்றொன்று, ஆடி வீதியில் யானை கட்டுகிற இடத்தில் இருந்து பார்ப்பீர்களேயானால் அதுபோன்று இன்னும் அழகாக நீங்கள் அதனை கண்டு ரசிக்கலாம், வியக்கலாம். ஆன்மீக நண்பர்களுக்கு ஒரு டிப்ஸ். நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.